ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணன்கிட்ட இது மாதிரி சொன்னேன். இது மாதிரி அண்ணன் இது மாதிரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டியாண்ணே அப்படின்னு கேட்டேன் ஃபோன் பண்ணி. அதுக்கு என்னம்மா திடீர்னு என்ன இத்தனை விஷயம் இல்லாமல் திடீர்னு ஹெல்ப் பண்ணலாம் கேட்குறியே, என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஊரில் நம்ம இடம் கிடக்கலண்ணே, அதை கொஞ்சம் விற்கலான்ட்டு நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டேன். ஆனால் நான் அதை பற்றி எதுவுமே நான் சொல்லலை. இன்னும் சொல்கிறதுக்குன்னா நான் அப்போதைக்கு எனக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. நான் பார்த்துக்கிட்டு சொல்லுவேண்ணே அப்படிங்கிற மாதிரி உன்கிட்ட போன வருஷமே நான் சொன்னேன். ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, எனக்கு கொஞ்சம் அதை விற்றா தான் பொண்ணு படிப்புக்காக இருக்கட்டும், அவனோட படிப்புக்காக இருக்கட்டும், 2 பேர் படிப்புக்கு இப்போ எனக்கு வருஷத்துக்கே 2,00,000 தேவைப்படுதுண்ணே. இவர் அந்தளவுக்கு உனக்கே தெரியும். பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. இன்னும் 2, 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டோன்னா, அப்புறம் அதுங்க பார்த்துக்குங்க. வேலையை பார்த்துக்குங்க, பண்ணுங்க, செய்யுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால தானே அவர்கிட்டயும் நான் எவ்வளோ கடன் வாங்கி தான் இது பண்ணுறது சொல்லுங்கள். எதுவுமே ஒரு அளவுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல, பண்ண முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானாக வாங்கி நானாக இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இது பண்ணோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதை பற்றி நம்ம எதுவும் பேச வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்களை நம்மளுக்கு கரெக்டான இதில் நம்மளுக்கு இது பண்ணது செய்யுது அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்த இதை நம்ம எதையும் இது பண்ணிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னோடனே சரி விடு, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சில விஷயங்கள் கரெக்டாக இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. போக போக எல்லாம் சரியாயிடும், பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கலை. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு தேவை தான். அந்த தேவையை நம்ம இது பண்ணிக்கிட்டனாலே போதும் அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம தேவையெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கலை. ஆனால் அடுத்த ஒரு இதை நம்ம கொண்டுட்டு போகணும், செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கணும், பண்ணணும், செய்யணும். அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதை எடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கான முடிவுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். எதையாக இருந்தாலும் நீங்கள் இப்போதைக்கு இது பண்ணிக்கோங்க, செஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை நம்ம அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம எந்த இதையும் நம்ம இப்போ ஒரு இது பண்ணிக்கிட்டு ரெக்டிஃபை பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்த வேலை நம்ம கொண்டுட்டு போகணும், செய்யணும் அப்படின்னா நம்ம எதையுமே இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி அப்போனா அதை நம்ம எதையும் சொல்லிக்க வேண்டாம், பண்ணிக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற இதை நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், கரெக்டான வேலை நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும் சரியான இதில் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். ஒரு சில விஷயத்த நம்மளால் பார்த்து பண்ண செய்ய இருந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு கரெக்டான இதை நம்ம ஒரு சில விஷயங்களில் கொண்டுட்டு போகிறோம், செய்கிறோம். அதை தாண்டி நம்மளால் இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்த இது பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதனால எங்கள் அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி பணம் மட்டும் ஏற்பாடு பண்ணுறதுக்காக நீ அந்த லேண்டை மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணினேன். அண்ணி பேசுவாங்க தான். ஏன்னா நீங்கள் போன வருஷம் கேட்டதுக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பண கஷ்டத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது, நான் இல்லைங்களே. இருந்தாலும் ஒரு சில இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நம்ம எதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன். ஆனால் எதையுமே அடுத்த ஒரு இதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது நான் எதுவுமே கேட்க மாட்டேன், பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இது பண்ணார். நான் வேணா யோசிச்சுட்டு சொல்கிறேம்மா, எதாக இருந்தாலும் யோசிக்காமல் நான் சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் யோசிக்கிறது இதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்களே. அடுத்த ஒரு இதுக்கு நம்ம அது பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான இதுங்கிறது நமக்கு தேவை தானே. அந்த தேவையை நம்ம பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே,
சரி அதெல்லாம் நான் கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம். இதுக்கு மேலே வந்து நான் வந்து எந்த இடம் வைக்கிறது எதுனாலும் இப்போதைக்கு நான் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் உடனே ஃபோனை வச்சுட்டு நான் சொன்னேன், ஏன்னா இப்படி திடீர்னு முடிவு எடுக்கிற என்ன அப்படின்னு